Hi buddies. 3 sentences you should never use with kindergarten students or kids. அது 3 சென்டென்சஸ் நீங்கள் நம்ம கிண்டர்கார்டன் பசங்க கூட இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ யூஸ் பண்ணக்கூடாத 3 முக்கியமான சென்டென்சஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், டோன்ட் ரன். இமேஜின் நம்ம காலையில் உட்காந்துருக்கோம், ஒரு பையனோ இல்லை பொண்ணோ உள்ள ஸ்கூலுக்குள்ளே வராங்க, ஓடி வராங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே டோன்ட் ரன், ஓடாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறது தான். ஸோ என்னென்னா, பொதுவாக பசங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குறும்புத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளே இதை பண்ணாத அதை பண்ணாத நிறைய ஸ்டாப் போடுறோம் இல்லையா? ஸோ நெவர் டூ தட். டோன்ட் சே டோன்ட் ரன். ஓடி வராங்க அப்படின்னா எஸ், ஓடி வந்தாங்கன்னா விழுந்துருவாங்க, அடிபடும், எஸ், வெல் அண்ட் பாயிண்ட் டேக்கன். ஆனால் அதுக்கு பதிலாக அவனுக்கு புரிய வைங்க, மெல்லமாக நடந்து வா தம்பி, மெல்லமாக நடந்து வாமா. ஏன்னா ஓடி வந்த அப்படின்னா தரையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வழுக்குனா கீழே விழுந்து அடிபடும், ரத்தம் வரும் அப்படிங்கிறத புரிய வச்சிங்க அப்படின்னா தே ஓன்ட் ரன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பசங்களுக்கு தே ஹாவ் டு ரன். சின்ன பசங்கன்னா அப்படி தான் ஓடுவாங்க, ஆடுவாங்க, உட்காருவாங்க. ஸோ நான் பசங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே ஐ நெவர் சே டோன்ட் ரன், ஓட வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களே ஓடுவாங்க, ஆடுவாங்க. ஆனால் ஐ வில் கைட் தம், உட்காந்து கீழே விழுவாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம டீச்சர்ஸோட வேலை. ஸோ அதுக்கு பதிலாக மெல்லமாக போ அப்படிங்கிறத புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, டோன்ட் டாக் அப்படின்றோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஏதோ பேச வருது அப்படின்னா வெயிட் பண்ணு, டோன்ட் டாக் அப்படிங்கிறத நம்ம ரியாக்ஷனாக இருக்கும். அப்படி சொல்லாமல் வெயிட் ஃபார் யர் டேர்ன் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் பேசி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பி அப்படிங்கிறத புரிய வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அந்த பேசுகிற ஆட்கள் பேசி முடிகிற வரை வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் பேசும். பிகாஸ் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பேசுகிறதுங்கிறது ஒரு கிரேட் எக்ஸசைஸ். ஏன்னா புது லாங்குவேஜ், புது வேர்ட்ஸு, புது வெக்காபுலரி கற்றுக்குவாங்க. பேசுகிறதே வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ நெவர் ஸ்டாப் தட். இன்ஸ்டட் ஸோ புரிய வைங்க. யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்டரப்ட் பண்ணாதம்மா, அவங்க பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நீ பேசுங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. தேர்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், டோன்ட் க்ரை. ஏதாவது குழந்தை அழுகுது அப்படின்னா உடனடியே என்ன பதறிட்டு போய் சொல்கிறோம், அழாத அப்படின்னு சொல்கிறோம். நெவர் டூ தட். லெட் தம் க்ரை. அது க்ரைங்கிறது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இமோஷன் தான். ஏதோ ஒரு சொல்ல வருது குழந்தை, அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்ரப்டாக பிளாக் பண்ணுறோம். ஸோ லெட் த கிட் க்ரை, அழட்டும். அழுது முடிச்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, இல்லை கன்ஃபரண்ட் பண்ணுங்கள். அழுகிறியா, என்னம்மா அழுகிற, ஏன் அழுகிற அப்படின்னு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுங்க. பட் நெவர் சே டோன்ட் க்ரை. ஒரு குழந்தை வந்து அழுகுது அப்படின்னா இட் இஸ் கம்யூனிகேட்டிங் சம்திங் டு த வேர்ல்டு. ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, அதை வந்து அழுகையில் வெளிக்காட்டுது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஆஸ் அ டீச்சர் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த 3 முக்கியமான சென்டென்சஸை நெவர் யூஸ் டு ஒர்க் கிண்டர்கார்டன் கிட்ஸ். லெட் தம் பி ஹாப்பி. தேங்க்ஸ் ஆல்.